students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic variation of acceleration due to gravity. So அப்படினா நம்ம previous videoல relation between acceleration due to gravity and gravitational constant பார்த்தோம் இல்லையா? So என்ன relation derive பண்ணோம்? G is equal to gravitational constant G into mass m by radius square இல்லையா? இதுதான் நம்ம derive பண்ணோம். இதனுடைய meaning என்ன? G is directly proportional to mass and G is inversely proportional to radius square r square இல்லையா? So இதனுடைய meaning என்ன? நமக்கு mass change ஆகும்போது acceleration due to gravity change ஆகுது. Okay? That means mass அதிகமாச்சுன்னா acceleration due to gravity அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 விட எர்த்தோட மாஸ் வந்து ஜாஸ்தி. அப்ப எர்த்ல வந்து acceleration due to gravity எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. 3ல வந்து மாஸ் வந்து கம்மி. சோ அங்க கிராவிட்டி எப்படி இருக்கு? acceleration due to gravity லெஸ்ஸரா இருக்கு. ஓகே? சோ அப்ப எனக்கு என்ன acceleration due to gravity வந்து வேரி ஆகுது depending upon the mass. ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதே acceleration due to gravity எதை பொறுத்து வேரி ஆகுது? ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுது. ஆனா இங்க எப்படி ரேடியஸ் வந்து எனக்கு அதிகமாச்சுனா acceleration due to gravity என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகே? சோ இது கம்மியாச்சுனா acceleration due to gravity என்ன ஆகுது? அதிகமாகுது. சோ acceleration due to gravity is varying. ஓகே? சோ மாஸ் வச்சு அல்லது ரேடியஸ் வச்சு வேரி ஆகுது. சோ அதுதான் வேரியேஷன் ஆஃப் acceleration due to gravity. ஓகே? சோ அப்ப இது பார்க்கறப்ப எர்த் வந்து நம்ம என்ன ஷேப்னு சொல்றோம்? ஸ்பியரிக்கல் ஷேப்னு சொல்றோம். ஓகே? சோ அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பியரா இருந்துச்சுனா ரேடியஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எல்லா பிளேஸ்லயும் எப்படி இருக்கும்? ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப ஆக்ஸலரேஷன் நமக்கு அங்க எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே? பட் எர்த் வந்து இஸ் நாட் a perfect sphere. ஓகே? சோ எர்த் வந்து எப்படி இல்ல நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பியரா இல்ல. சோ தட் மீன்ஸ் இப்படி இல்லாம நமக்கு இந்த போல்ஸ்ல எப்படி இருக்குனா ஃபிளாட்டனா இருக்கு. ஓகே? சோ அப்ப நான் வந்து இப்ப ரேடியஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? No, the radius value is changes. Okay? So அப்ப எனக்கு acceleration due to gravity on the surface of the earth என்ன ஆகுது? Change ஆகுது. Okay? எர்த்ல என்ன ஆகுது? Value வந்து change ஆகுது. So எப்படி change ஆகுதுன்னு பாருங்க. Value of J, so G is maximum in polar region. Value of G is minimum in equatorial region. Value of G is reduces when moving to higher altitude from the earth, or value of G is reduces when moving deep below the earth, or the value of G is 0 at the center of earth. Okay? Polar region la acceleration எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? மேக்ஸிமமா இருக்கும். ஈக்குவேட்டோரியல் regionல G னுடைய வேல்யூ மினிமமா இருக்குன்றாங்க. எர்த்தை விட்டு நம்ம ஹையர் ஆல்டிட்யூட் போகும்போது என்ன ஆகுது? G வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அண்ட் எர்த்ல நம்ம டீப்பா உள்ள போறப்ப என்ன ஆகுதா? வேல்யூ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அண்ட் சென்டர் ஆஃப் எர்த்ல வந்து நமக்கு ஆக்ஸலரேஷனே இல்ல, தட் இஸ் 0 அப்படிங்கறாங்க. ஓகே? சோ அது எப்படி பார்க்கலாமா இப்போ? See here, so we are saying that earth is not a perfect sphere. So the radius will change. இல்லையா? So see, this is equatorial region and these two are, this is a polar region. அப்ப என்ன ஆகும்? இப்ப எல்லா இடத்துல ரேடியஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? So இந்த ரேடியஸ் வந்து is more while comparing the polar region. Okay? So இங்க உள்ள ரேடியஸை விட எனக்கு இந்த ரேடியஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், இந்த ரேடியஸ் கம்மியா இருக்கும். இது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா 21 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப ரேடியஸ் வந்து நமக்கு வேரி ஆகுது. So since the radius is greater in the equatorial region, what about the acceleration due to gravity? So G value is reduces in the equatorial region. புரியுதா? So இங்க பாருங்க, இது ப்ரூவ் ஆகுதா? Value of G is minimum in equatorial region. Why? Because the radius is greater. புரியுதா? Okay, then in polar region என்ன ஆகுது அப்போ? Radius is less than. So what about the acceleration due to gravity? So that is greater. Okay? So see here, the value of G is maximum or greater in the polar region. Okay? So இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கறப்ப நம்ம இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். So weight, what is weight? So weight is nothing but so how much gravitational force is attracting the object. Okay?
சோ அதுதான் நம்ம weight னு சொல்லுவோம் சோ the force அப்படிங்கறப்ப என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம் m into a according to the Newton's second law ஓகே சோ நான் weight என்னன்னு தான் சொல்றேன் force ன்னு தான் சொல்றேன் என்ன force சொல்றேன் gravitational force is attracting the object from the earth அப்படினு சொல்றோம் சோ அப்ப force ஃபார்முலாவே தான் நான் இங்கே எழுதுறேன் பட் இங்க mass அதேதான் பட் acceleration வந்து இங்க is due to gravitational force இல்ல gravitational force due to earth so இத நான் என்ன சொல்லிறேன் acceleration due to gravity னு எழுதுறோம் so w is equal to mg so acceleration due to gravity இங்க வருது so weight வந்து எதை பொறுத்து இங்க இருக்கு acceleration due to gravity பொறுத்து இருக்கு இப்போ எனக்கு polar regionல acceleration வந்து increases இருக்கறனால இந்த இடத்துல weight எப்படி இருக்கும் நமக்கு increases இருக்கும் because இங்க நம்ம என்ன எழுதிருக்கோம் directly proportional இருக்கு ஓகே சோ இந்த acceleration due to gravity எனக்கு increase ஆச்சுனா அந்த இடத்துல weight என்ன ஆகுது increase ஆகுது ஓகே அப்ப இங்க equatorial regionல என்ன ஆயிருது இங்க எனக்கு acceleration due to gravity lesser இருக்கு அப்ப weight எனக்கு எப்படி இருக்கும் அந்த regionல lesser தான் இருக்கும் புரியுதா சோ radius அதிகமா இருக்கு acceleration due to gravity கம்மியா இருக்கு சோ இது கம்மியா இருக்கனால அந்த இடத்துல weight எப்படி தான் இருக்கும் நமக்கு கம்மியா தான் இருக்கும் புரியுதா ஓகே so next point பார்க்கலாமா value of g is reduces when moving to the higher altitudes from the earth so அப்ப இத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க so moving to higher altitudes so earth இருக்கு so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து higher altitudeல இருக்குன்னு வெச்சுக்கிறோம் ஓகே ஒரு certain heightல இருக்குன்னு வெச்சுக்கிறோம் so இது எர்த்னுடைய மாஸ் m இது அந்த ஆப்ஜெக்ட்னுடைய மாஸ் m so it is at a distance some distanceல இருக்காங்க so இந்த distance நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம் எர்த்னுடைய ரேடியஸ் இல்லையா so இத r எழுதிக்கலாமா and இந்த distance வந்து நம்ம ஒரு h ன்னு எடுத்துக்கிறோம் okay some certain values so இப்போ force of attraction இவங்களுக்குள்ள நம்ம எழுதுவோமா so எப்படி எழுதுவோம் F is equal to so Newton's law of gravitationல நம்ம என்ன எழுதணும் F is equal to G m by r square எழுதணும் இல்லையா நம்ம ஃபார்முலா so அதே இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம் F is equal to G so mass of the first object m mass of the second object m so ரெண்டே என்ன பண்ணனும் ப்ராடக்ட் பண்ணனும் divided by r square that means the distance square so இங்க என்ன distance so இது ஃபுல்லா இல்லையா இது ஃபுல்லா நான் எடுக்கணும் இங்க வந்து r கவர் ஆயிடுச்சு so r plus இந்த டிஸ்டன்ஸை நான் எடுக்கணும் இல்லையா ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு क्वेश्चनல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் so அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி மார்க் பண்ணோம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் so இது ரொம்ப ஸ்மால்னால நம்ம இத வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம் ஓகே so இந்த வேல்யூக்கு 6378 ரேடியஸ்க்கு இது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ so just we are neglected that ஏனா அத சேர்க்கறனால எனக்கு எந்த சேஞ்சஸும் வர போறது இல்ல பட் அந்த மாதிரி இத நான் நெக்லெக்ட் பண்ண முடியுமா no it is having some certain values so இத கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் so r plus hd whole square ஏன் ஸ்கொயர் போடுறோம் தெரியுதா நமக்கு லாவே என்னது ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் between them so distance r plus h so அத நம்ம ஸ்கொயர் பண்ணிருக்கோம் ஓகே so இங்க என்ன பார்க்கறோம் ரேடியஸ் கூட நமக்கு என்ன ஆகுது ஒரு certain வேல்யூ சேருது so ரேடியஸ் என்ன ஆகுது எனக்கு அதிகமாகுது அப்ப ரேடியஸ் அதிகமாச்சுனா acceleration என்ன ஆகும்ங்க கம்மி ஆகுது decreases ஆகுது ஓகே so அப்ப இது புரியுதா value of g is reduces when moving to the higher altitudes okay higher altitude போறப்ப value of g என்ன ஆகுது கம்மி ஆகுது ஓகேவா okay next one பார்க்கலாம் so value of g is reduces when moving deep below the earth so அப்ப என்ன அர்த்தம் இப்ப எர்த்ல நம்ம இப்ப எப்படி போறோம் உள்ள ஒரு சுரங்க மாதிரி போட்டு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போகுது ஓகே அப்படி வெச்சுக்கலாம் ஓகேவா சோ அப்போ இங்க பாருங்க இது ஆப்ஜெக்ட் சோ இது வந்து நம்ம சென்டர் எடுத்துறோம் இப்போ நீ என்ன சொல்வ மிஸ் இந்த ரேடியஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு சோ ரேடியஸ் இஸ் டிக்ரீசஸ் அப்ப acceleration due to gravity increase ஆகும் நம்ம நினைக்கிறோம் ஓகே பட் அது இல்ல என்ன ஆகுதுன்னா இங்க ஃபோர்ஸ் வந்து எர்த்னுடைய ஃபோர்ஸ் வந்து இங்க அட்ராக்ட் பண்ணுது இல்லையா சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அட்ராக்ட் எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணுது சோ இட் இஸ் மூவிங் தி ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ் அதே டைம்ல என்ன ஆகுது இந்த பக்கம் பாருங்க எர்த்னுடைய சர்ஃபேஸ் தான் இருக்கு சோ இந்த இது என்ன பண்ணும் இதுவும் என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் இந்த ஆப்ஜெக்ட் ஓகே சோ அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது டிஸ்டர்ப் பண்ணுது புரியுதா
ஸோ இதே இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. பட் இந்த ஃபோர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அதனோட ஆப்போசிட் சைடில் என்ன ஆகுது, எர்த் சர்ஃபேஸ் வந்து அதை இழுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. தட் மீன்ஸ் இது ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுது. ஓகேவா? So when we are going into or when we are moving deep into the earth, என்ன ஆகுது, நம்மளுக்கு அதனுடைய another surfaceல இருந்தும் என்ன ஆகுது, attraction நடக்குது. So அப்ப எனக்கு இந்த attraction வந்து disturb ஆயிருது. So I can say the value of G is reduces when moving deep below the earth. ஓகேவா? ரைட். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பாரு, the value of G is 0 at the center of earth. அப்பனா என்ன மீனிங், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டருக்கு போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இங்க இது அட்ராக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸும் இவங்க அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆயிருது, ஈக்குவல் ஆயிருது. ஓகே? ஸோ இவங்க எவ்வளோ ஃபோர்ஸ், இந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அட்ராக்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸை இவங்களும் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆயிருது, நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ்ட் ஆயிருது. ஈக்குவலா ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ்ட் ஆயிருது. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஓகே? நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லிடுவோம், நம்மளுக்கு அங்க ஆக்சிலரேஷன் இல்ல, பேலன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? சோ அட் தி சென்டர் ஆஃப் இது வந்து சென்டர் ஆஃப் எர்த்ல தான் இது நடக்குது. இதே இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சோ இங்க அட்ராக்ஷன் நடக்கும். பட் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பக்கம் நமக்கு அட்ராக்ஷன் நடந்துரும். சோ அப்ப நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காது, கிராவிட்டி ஆக்சிலரேஷன் இருக்கும். பட் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேவா? பட் எக்ஸாக்ட்டா சென்டருக்கு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.